தாவேக அரசுக்கு வாக்களித்த மக்கள் ஏன் இந்த தவறை செய்துவிட்டோம் என உணரும் அளவிற்கு தற்போது தமிழ்நாட்டில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள பொன்முடி, சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தனக்கு எதிராக வழக்கு தொடுத்த சகோதரியின் மனம் புண்பட்டிருந்தால் அவரிடம் வருத்தமும் மன்னிப்பும் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். நான் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதற்காக தொடரப்பட்ட வழக்கு, அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை 28ஆம் தேதி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். அந்த வழக்கை பொறுத்தவரையில் நான் இந்த நிகழ்ச்சி நடந்தவுடனே முதலிலேயே பத்திரிகை மற்றவரிடமெல்லாம் அறிவித்து விட்டேன். நான் பேசியது தவறாக இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்து விடுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த வழக்கை தொடர்ந்த சகோதரி அவர்களிடமும் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோரியிருந்தேன். தளபதி அவர்கள் இப்பொழுது மக்களிடையே மீண்டும் செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள். ஏன் இந்த தவறை செய்துவிட்டோம் என்று மக்கள் உணர்கிற அளவிற்கு இப்பொழுது தமிழகத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் விரைவில் பதில் வரும்.